Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விழா மேடையை சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் திறந்து வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வெள்ளியேலம் பகுதியில் பள்ளி மற்றும் கோவிலுக்கு பயன்படும் வகையில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் விழா மேடை கட்டப்பட்டுள்ளது. விழா மேடையின் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அதனை சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த துளசி மற்றும் அவரது குடும்பத்தினர் கள்ளச்சாராயம் விற்பதாக கூறி தொடர்ந்து சிறையில் அடைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். துளசி கடந்த 7 மாதங்களாக சாராயம் விற்ப போலீசார் பொய்யான வழக்குகளை பதிந்து அவரையும் அவரது மாற்றுத்திறனாளி மகனையும் தொடர்ச்சியாக கைது செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். தனது கணவர் மற்றும் மகன் மீது பொய் வழக்கு பதிந்து சிறையில் அடைக்கப்படுவதால் தமிழக அரசு மற்றும் உயர் காவல்துறையிடம் நீதி கேட்கிறோம் என கோவிந்தம்மாள் தெரிவித்தார். எங்கள் பெரிய பையனை அடிக்கடி பிடிச்சின்னு கேஸ் போடுறாங்க. அவனையும் சுத்தமாக வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரை கூட்டின்னு முந்தானியத்து ஏற்கனவே பெரிய பையனை ஆப்ரேஷன் அவங்க வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருக்காங்க. அவள் பார்க்கறதுக்கு வரும்போது அவனை கூட்டின்னு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. வீட்டில் ஒரே டார்ச்சல் கொடுக்குறாங்க. நைட்டு 10 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க. என் மன உளைச்சல் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் மருமகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. திருச்சி மாவட்டம் துறையூரில் மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்வாரிய துணை மின் நிலையம் முன்பு திரண்ட மின்வாரிய தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் விடியாதிமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பன உட்பட 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பூரில் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கட்டட பொறியாளர்கள் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் கட்டுமானப் பொருட்களின் விலை கடந்த ஓராண்டில் 30 முதல் 100% வரை உயர்ந்துள்ளதால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ளும் கட்டுமான பொறியாளர்களும் நுகர்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டுமானப் பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தி தருமபுரியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினரும் இணைந்து கிரசர் பொருட்களின் விலை 100% உயர்த்தியிருப்பதால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் முழக்கமிட்டனர். விடியா திமுக ஆட்சியில் கட்டுமானப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கட்டுமான தொழில் கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வயிற்றுப்போக்குக்கு சிகிச்சை அளிக்காமல் செவிலியர்கள் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூலி தொழிலாளி சாராட்சியரிடம் முறையிட்டுள்ளார். மரப்பேட்டையைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டு வந்த தனது மகள் தீபாவை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கிருந்த செவிலியர்கள் தீபாவுக்கு சிகிச்சை அளிக்காமல் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தனர். இதனையடுத்து அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற கூலி தொழிலாளி அரசு செவிலியர்களின் அலட்சியம் குறித்து பொள்ளாச்சி சாராட்சியரிடம் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை படுதோல்வி அடைந்து விட்டதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கூலி உயர்வு கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000 பேர் வருவாய் ஈட்டி வருகின்றனர். கூலி உயர்வு தொடர்பான ஒப்பந்தத்தின்படி கூலி வழங்காததை கண்டித்து விசைத்தறி உரிமையாளர்கள் மே 12ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூலி உயர்வுக்கு நிரந்தர தீர்வு காணாமல் நெசவாளர்களை விடியா ஸ்டாலின் ஆட்சி வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.